கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலவேளையில் நாம் நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோமாக. இந்த மாத வாக்குத்தத்த வசனம் யாவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் நம்பி எல்லாவற்றையும் சரி. இது எத்தனாவது வாரம்? ஆமா, இது எத்தனாவது பிரசங்கம்? இந்த வாக்குத்தத்த வசனத்துல ரெண்டாவதா? சரி, ஓகே. படிக்கட்டில் ஒரு படிக்கட்டில் கால் வச்சா கொஞ்சம் உயரும், அடுத்த படிக்கட்டில் வச்சா அதுக்கு அடுத்த படிக்கட்டில் வச்சா உயர்ந்திருக்க வேண்டும் இல்லையா? படிக்கட்டுகளிலே நாம் கால் வைக்கும் போது ஒவ்வொரு படிக்கட்டுகளிலும் அடி வைக்கும் பொழுது அந்த படியின் அளவை பொறுத்து என்ன செய்யும்? உயரம் ஏறுகிறது அல்லவா? அதை காட்டிலும் தேவனுடைய வசனம் அப்படி அடிச்சுவடின் வழிகளிலே நம்மை நிறுத்துகிற வசனம் படிக்கட்டுகளை காட்டிலும் நம்மை உயர்த்துகிற வேத வசனம். இதை 3 தடவை கேட்டதுக்கு நேரம் எங்கேயோ இருக்கணும், ஆனா எங்கேயோ இருக்கிறீங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நாம் இருக்க வேண்டிய இடத்திலே இருக்க முடிகிறதா என்பதைத்தான் தொடர்ந்து நான் பார்க்க ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். கேட்கிறவர்களாய் மட்டுமல்லாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நான் ஆண்டவர் சொல்லிட்டார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு நான் ஒப்பிடுவேன். அதில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்கள் என்ன செய்யாது? அந்த வீட்டை அசைக்காது. நாமே அவருடைய வீடு என்று இருக்கிறபடியால் நாம் கிறிஸ்துவாகிய கன்மலை மேல் நம்முடைய வாழ்க்கையாகிய வீடை நாம் கட்டி எழுப்புவோம் என்றால் எந்த வெள்ளங்கள் போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது? பாதிக்காது. மாறாக பாதுகாப்பாக நலத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வார். சபை என்பதிலே சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சபை என்பதை குறித்த ஒரு சரியான தரிசனம் இருக்கு. எதுக்கு தான் சபைக்கு வரேன்னு தெரியலைன்னா, ஆண்டவர் நீங்க எதுக்கு சபைக்கு வரேன்னு அவருக்கும், ஆமா நான் எதுக்கு வந்தேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவரும் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்க போறாரு, திரும்ப கேட்க போறாரு. ஆகவே சரியான விதத்திலே நடந்து கொண்டான். சபை என்பது எனக்கு சொந்தமானதல்ல, சபை என்பது ஆண்டவருக்கு சொந்தமானது. ஆகவே அவருக்கு சொந்தமானதிலே நான் எவ்விதமாய் நடந்து கொள்கிறேனோ அதை பொறுத்து நிச்சயமாய் நிறைவே என்னாலே காண கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா ஒரு நாளும் ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? ஒரு குறைவு இருக்கக்கூடாது. குறைவுன்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா குறைவுகள் எண்ணி முடியாது. ஒரு குறைவுமே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வேதமும் சொல்லுகிறது, ஆண்டவரை குறித்து நிறைவாகி அவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன். எப்படி நிரப்புகிறார்? நிறைவாகி அவர் எனக்குள்ளே வர வேண்டும். அவர் பலவந்தம் பண்ண மாட்டார். அசப்படியிலே நின்று என்ன செய்வார்? கதவை தட்டுவார். யார் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறீர்களோ அவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உட்கார்ந்து இருக்க மாட்டாரு, நம்மோடு போஜனம் பண்ணுவார். நாமும் அவரோடு என்ன செய்யலாம்? போஜனம் பண்ணலாம். அதன் மூலமாய் நம்முடைய வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான நிலவுக்கு நேராய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய முடியும் என்பதை அதன் மூலமாய் காண முடியும். நான் இந்த நாளிலே உங்களோடு பேச இருக்கிற ஒரு காரியம், எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் எதன் மூலமாய் நம்மை நிறைவு செய்கிறார் என்று பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் என்ற காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. எபேசியருக்கு எழுத நிருபத்தை படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போ நான் அதிலிருந்து பேசுவதற்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் இல்லை. பொதுவாக இந்த நிருபங்களிலே 160 இடத்திலே கர்த்தருக்குள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிருபத்தில் மட்டும் 60 இடங்களிலே
36 இடங்களிலே கர்த்தருக்குள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் என்ற நிலைமையில் இல்லாதபடிக்கு எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் நிரப்புவது கடினமாகவே நாம் நிரப்பப்படத்தக்கதாக, ஆண்டவரே உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், வலதுபுறம் இடதுபுறம் விலக மாட்டேன், உம்முடைய வார்த்தையின்படி நடப்பேன் என்று சொல்லி நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுல இந்த எல்லாவற்றால் நிரப்புகிற சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது வேதத்தின் அடிப்படையில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால், தேவன் எதையுமே வெறுமையாய் படைக்கவில்லை. அதனுடைய மனதில் இருக்கட்டும். எல்லாவற்றால் நிரப்புறாருன்னா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் எல்லாரையும் ஒன்று போல நேசித்தால் ஏன் மனிதருடைய வாழ்விலே குறைபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி வாதம் பண்ணுகிற அநேக வாதங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதை சந்திக்காமல் இருக்கலாம். அப்ப ஆண்டவர் நல்லவர் என்றால், இரக்கமுள்ளவர் என்றால், எல்லாரையும் நேசிக்கிறார் என்றால் எல்லாருக்கும் ஒன்று போல கொடுத்திருக்கலாமே. ஏன் பல விதங்களிலே குறைவுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஈவன் ஆண்டவரை தேடி வந்தவருடைய வாழ்க்கையில் கூட என்ன இருக்கு, பாயத்தரும் சொல்ல மாட்டேங்க. இப்ப நிறைவா வச்சுக்கிட்டு இருக்கான். நிறைவா வச்சிருக்கிறதே குறைவு தான் வச்சிருக்கிறோம். ஆகவே தேவன் வெறுமையாகவே எதையுமே உண்டாக்கவில்லை என்று நான் சொன்னேன். இதற்கு ஆதியாகமம் 1 அதிகாரத்துல பதிலும் இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும், முதல் வார்த்தை அழகான வார்த்தை. இரண்டாவது வார்த்தை பூமியானது ஒழுங்கின்மையும் ஆழமும் வெறுமையும் இருளுமாயிருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் படைத்தார். நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு நாளும் எதையுமே வெறுமையா என்ன செய்ய மாட்டார், படைக்க மாட்டார் என்று இருக்கும்போது எப்படி 2வது வசனத்துல வெறுமை வந்தது? தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்துங்க பார்ப்போம். 1 2 ஆண்கள் பக்கம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களோ? அதற்கு என்ன ஆதாரம் கொடுப்பீர்கள்? பைபிளை பார்த்தா சொல்வீங்களா? 1ஆம் அதிகாரத்திலே பதில் இருக்கிறது. நம்ம அதை அதிகமா யோசிக்கல, அதனால நமக்கு தெரியல. விதைகள் இருந்ததா? என்ன ஒரு மாதிரி திருன்னு பாக்குறீங்க? இருந்துச்சா? புதுசா ஒண்ணு ரீக்ரியேட் பண்ணல இல்லையா? இருந்தவற்றிலிருந்து மறுபடியும் என்ன செய்தார்? திரும்ப முளைக்க செய்தார். அது நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. எல்லாமே பூமியிலே இருந்தது. சாத்தான் கீழே வந்தா அது வேற கதை. ஆனால் தேவன் படைக்கும் பொழுது ஒரு சின்ன குறைவு கூட இராதபடி நேர்த்தியாக, அழகாக, நிறைவாக படைத்தார். அப்படியே அது திரும்பவும் அழிக்கப்பட்டாலும் தேவன் அதை காட்டிலும் நேர்த்தியா செய்தாரா இல்லையா? வாய் திறந்து சொல்லுங்க, அப்பதான் அதை காண முடியும். நம்முடைய இருதயத்தின் நிறைவுனால வாய் பேச வேண்டும். தேவன் நிரப்புகிறவர் என்று சொன்னேன். எதையும் அவர் வெறுமையாய் உண்டாக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது வெறுமை எப்படி வந்தது என்பதை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு பேசுறாங்க. எனக்கு சமயம் இல்லை. ஆனா வெறுமை வருவதற்கு காரணம், ஒரு சில காரணங்கள் இருந்தது. அதுல ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்றேன். தேவன் மனிதனை படைத்து வைத்து எதோட வாழக்கூடாது, நிறைவாய் வாழ சாத்தான் விரும்பவில்லை. அடுத்து ஏதேன் தோட்டத்தை படைத்தாலும் ஏதாவது குறைவா இருந்துச்சாங்க? ஏதாவது குறைவு. 4 ஆறுகள் ஓடுற இடத்துலையும் சகலவித நிறைவு இருந்துச்சா? எதிலுமே குறையல. ஆகவே தேவன் படைத்த பொழுதும் குறைவில்லாமல் படைத்தார் என்பதற்கு, நிறைவோடு இருந்தது என்பதற்கு வித்துக்கள் அதற்கு ஆதாரணமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, மறுபடியும் தேவன் புதுப்பித்து உலகத்தை படைக்கும் போது கூட சகல நிறைவோடும் எல்லாவற்றையும் உண்டாக்கி அதுக்கு பின்புதான் யாரை படைச்சாரு?
மனிதனை படைத்தார், அங்கேயும் நிறைவோட தான் வச்சாரு. இருந்தானா? அப்ப குறைவுக்கு காரணம் என்ன? நிறைவடையாமல் போவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு மனிதன் செயல்படாமல் போகும்போது என்ன வந்துடும்? குறைவு வரத்தான் செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு குறைவான வார்த்தை கொடுக்கிறாரா, நிறைவான வார்த்தை கொடுக்கிறாரா? ஆமா. அனுப்பப்பட்ட வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும்படியா தேவன் திட்டத்தோடு அனுப்பினாரா, இல்ல சும்மா நீங்க கேட்கறதுக்காக சொன்னாரா? நிறைவானதை தரும்படியாகவே அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மேற்கண்ட உதாரணங்களை காணும் போது, எப்படி குறைவுகள் உலகத்துக்குள்ளே வந்தது என்பதை நாம் அறியும் போது, குறைவுகளை தவிர்த்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்தாக வேண்டும்? பிரயாசப்படணும். பிரயாசப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, தொடர்ந்து பிரயாசப்படுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். பொதுவாக வெறுமைக்கு காரணம் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, முதலாவது காரியம் கீழ்ப்படியாம இருக்கும்போது நிச்சயமா வெறுமை வரத்தான் செய்யும். எங்க கீழ்ப்படியாம இருக்கிறதோ, ஆனா வேதம் சொல்லுகிறது அனைவர் மேலும் தேவன் இரக்கமா இருக்கத்தக்கதாக கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டாராம். கீழ்ப்படியாமைக்குள் வைத்தார் என்று போடல, அடைச்சே போட்டாராம். எதுக்குள்ள? எதுக்கு? உங்க மேல இரக்கமா இருந்து உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் கொடுத்து ஒன்றிலும் குறைபடாமல் இருக்கும்படியாக அவர் செய்த ஒரு பெரிய காரியம் கீழ்ப்படியாமைக்குள் என்ன செய்தாராம்? அப்ப கீழ்ப்படியாமை இருந்தாலே, தேவன் அடைத்து போட்டாலே நிச்சயமா இரக்கம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஏனென்றால் வேதமும் சொல்லுகிறது, இறங்குகிற தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய இரக்கத்துக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவில்லாத இரக்கத்தை கொண்டவர், முடிவில்லாத இரக்கத்தினாலே நம்ம நேசித்து நிறைவு செய்ய விரும்புகிறவர். எப்படியாக அவரால் படைக்கப்பட்ட மனிதன் நிறைவடையும்படியாய் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டவர். அடைச்சு போட்டு அப்படியே வைக்கல. இப்போ நீங்க நல்லா சுயாதீனமா இருக்கிறீங்களா, அடைச்சு போட்டு என்ன செய்வீங்க? எப்படியாலும் ஓட என்ன செய்வீங்க? வழி பார்ப்பீங்களா இல்லையா? அப்ப அடைக்கப்பட்ட அந்த நிலைமையை நீங்க உணரும் போது தேவன் அதை விட்டு வெளியே வர வழி செய்கிறாரா இல்லையா? நம்ம சபைக்கு வரும்போது நிறைவோடைய வந்தோம், எல்லா பக்கமும் நெருக்கம் இருந்தது. ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை. எதுவும் வீடு கட்டி உங்களை யாரும் உள்ள போட்டு அடைக்கல, ஜெயில போட்டு அடைக்கல. ஆனா எல்லாமே திறந்திருந்தாலும் வாழ்க்கையை என்ன செய்ய முடியவில்லை, முழுமையாய் நாம் செயல்பட முடியாத நிலைமையில ஒரு அடைக்கப்பட்ட சிறைக்குள்ளே இருக்கிற மனிதன் எப்படி இருந்தானோ அதை போலதான் நாம் ஆழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் அந்த சூழ்நிலைகளிலே நம்மை சந்திக்கும்படி அவருடைய வார்த்தையை கொடுத்து, நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்து, நல்ல காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கை என்ன செய்தார்? மாற்றி அமைத்து கீழ்ப்படியாமைக்குள் அடைக்கப்பட்டிருந்த நம்ம வெளியே கொண்டு வந்து அவருக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு காரியத்தை கொடுத்தார். நம்முடைய மனம் ஒரு கடினமான மனமாக இருந்தால் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நம்முடைய நிலைமைகளெல்லாம் சில வேளைகளிலே நாம் தேவனோடு எந்த விதத்திலே செயல்படாமல் இருந்தாலும் கிருபையுள்ள தேவன் நமக்காக எத்தனையோ மாறுதல்களை செய்து என்ன செய்ய வச்சிருக்கிறாரு? செயல்பட வைத்து இன்னைக்கு அவருடைய நிலைமை நமக்கு காண்பித்திருக்கும் போது தொடர்ந்து நிறைவுள்ளதை பெற்றுக்கொள்ளலாமா, பெற்றுக்கொள்ள முடியாதா? நிச்சயமா பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் முதலாவது நம்முடைய நிறைவு என்ன செய்கிறது? குறைவாகிறது. எப்போ கீழ்ப்படியாமை வருகிறதோ அதுக்கு அடுத்தது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கையை மட்டும் வாயிலுங்க. சாபம் வரும், பாவம் வரும். இந்த ரெண்டும் கீழ்ப்படியாமை எங்க இருக்கிறதோ பாவமும் வரும், சாபமும் வரும். பாவம் வந்தால் வேதம் சொல்லுங்க, பின்பு அந்த வசனத்தை நான் தொடங்கும்போது சொல்றேன், பாவம் எல்லா ஜனத்துக்கும் இகழ்ச்சி. எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன், நிரப்ப அவர் விருப்பம் உள்ளவராய் இருந்தாலும் பாவம் வரும் என்றால், பாவம் எப்படி வருகிறது? தேவன் சொன்னதை
நாம் கேட்டு செயல்படாமல் போகும் பொழுது கீழ்ப்படியாமை வருகிறது. கீழ்ப்படியாமை வரும் பொழுது அதுக்கு சொந்தக்காரன் சாத்தான் வருகிறான். வரும்போது நிச்சயமா என்ன வரத்தான் செய்யும்? பாவம் வரத்தான் செய்யும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியாமை இருந்தால் அடுத்த ஸ்டெப் நிச்சயமா பாவம் வரும். பாவம் வந்தால் அது எல்லா ஜனத்துக்கும் இகழ்ச்சியாக மாறிவிடும். இகழ்ச்சியாக வாழாதபடி பாதுகாத்து கொள்ள எல்லாருக்கும் முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்கணும்னா பாவத்துக்கு என்ன செய்யாதீங்க? அனுமதிக்காதீங்க. அடுத்து என்னதான் வரும்னா பாவத்துக்கு அடுத்தபடி சாபம் தான் வரும். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அப்புறம் வியாதி வரும், அப்படி மரணம் வரும். ஒவ்வொரு காரியமும் பின்தொடர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் ஆலோசனை தருகிறேன். இந்த நாளிலே முதல் காரியமாக நான் உங்களோடு பேச இருக்கிறது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் சரி, இங்கே ஒரு தவறான நெறியிலே வாழ்ந்து ஜனங்களால் பிடிக்கப்பட்டு இயேசுநாதர் முன்பதாக நிறுத்தப்பட்டு சொல்லப்பட்ட காரியம் தீர்ப்பு என்ன செய்யணும்? ஆனால் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். எவ்விதமா இவளுடைய வாழ்க்கையில அழிவுக்கு நேராக இருந்த நிலைமையை கர்த்தர் மாற்றினார் என்பதை குறித்து ஒரு சில ஆலோசனைகளை இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். வேதத்திலே பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் தான். இவள் செய்த பாவத்திற்கு முடிவு கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்த போது ஆண்டவர் எவ்விதமாய் செயல்பட்டு இவளுடைய வாழ்க்கையை பாதுகாத்தார். பாவம் செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கலன்னா பாவம் பெருகுமா பெருகாதா? அப்ப பாவம் செய்தவனுக்கு என்னதான் கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கணும். ஆனா என் ஆண்டவர் அவள் மேல் வரவிருந்த தண்டனைய எவ்விதமாய் மாற்றி அமைத்து திரும்ப பாவியாய் இராது இருக்கும்படியான ஒரு வெற்றியான வாழ்க்கை கொடுத்து விட்டார். பாவம் வரலாம், வர முடியும். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தம் வர இருந்த ஆக்கினை தீர்ப்பை ஆண்டவர் எப்படி மாற்றி ஒரு புதிதான வாழ்க்கையை கொடுத்தாரோ அந்த காரியத்தை எவ்விதமாய் இந்த காலங்களிலே கர்த்தர் செயல்படுத்த விரும்புகிறார் என்பதை சில வார்த்தைகள் மூலமாய் அதில் நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ தவறு செய்த சிறிய பிடிச்சி இயேசுநாதர்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. இவள் இயேசுநாதரிடத்திலே கொண்டு வரப்படாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? கிளீனா சாப்டர் க்ளோஸ் பண்ணிப்பான். அப்போ பாவம் இருந்தாலும், பாவத்தினால் வரக்கூடிய அழிவு இருந்தாலும், தண்டனை இருந்தாலும் இயேசுநாதரிடத்திலே கொண்டு வரப்பட்டால் பாவத்திற்குரிய விமோச்சனமும் கிடைக்கிறது, மாறாக வாழ்க்கையும். அவள் ஒரு சூழ்நிலையில தவறி போனாள். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களிலே தவறக்கூடியவர்களாய் இருக்கிறபடியினாலே அந்த தவறுகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கர்த்தர் கிருபையா ஒவ்வொருவரையும் பற்பல சூழ்நிலைகளிலிருந்து யாரிடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்றால், யாரையும் தவறாக தீர்ப்பு செய்யாதவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், இரக்கத்தோடு இறங்குகிற தேவனிடத்திலே கொண்டு வரப்பட்டபடியினாலே நமக்கு ஒரு எதிர்காலம். அது இல்லைன்னா பாவம் செய்யாதவன் உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்ய ஆரம்பித்தால் பாவத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? அடிமையாகிறான். அந்த பாவம் அவனை என்ன செய்யும் என்றால் தொடர்ந்து பிடிக்கிறதுனால நிச்சயமாய் பாவத்தின் மேல பாவம் செய்வான். நிச்சயமா இந்த பாவத்தின்
முடிவு தரக்கூடிய அழிவுல தான் அவன் போயிருக்கணும். கர்த்தர் நம்ம சந்திக்கலன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாராகவுமே இருக்கட்டுமே. இப்ப இவளை இயேசுநாதர் இடத்துல கூட்டு வந்தா அவள் யாரோடு சம்பந்தப்பட்டவளா இருப்பாள் என்று யோசிச்சு பாருங்க. பிரமாணத்தின்படின்னு வந்தா இவ யாரை சார்ந்தவர்களா இருக்க வேண்டும்? யூத சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருக்க வேண்டும். அவளுக்கு தெரியாதா? 10 கட்டளை தெரியுமா தெரியாதாங்க? நல்லாவே தெரியும். ஆனா 10 கட்டளை தெரிந்தாலும் அவள் தவறுவதற்கு என்ன சூழ்நிலையோ கர்த்தர் மட்டும் அறிவார். கர்த்தர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. நாம் என்ன நிலைமை நிமித்தமாக நாம் வீழ்ச்சி அடைந்தோம் என்பதை பார்த்து அந்த நிலைமையிலிருந்து எப்படி தூக்க வேண்டுமோ அப்படி தூக்கி எடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினாலே பாவம் இல்லாத எந்த மனுஷனும் உலகத்துல இல்லை என்ற ஒரு நிலைமையில பாவம் செய்ததினாலே வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு மாற்றப்பட நாம் இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு நெருங்கி வாழும். ஆகவே வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிவுரை, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியுமோ. இன்னைக்கு அநேக வேளைகளிலே ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதை காட்டிலும் உலக காரியத்தோடு கூட தான் அதிகமான நெருக்கம். உலகத்துல ஒரு பழமொழி சொல்வான், உன் நண்பனை சொல். நண்பனை சொல்லிட்டாலே என்னை யாருன்னு தெரியாட்டாலும் என்ன செய்ய முடியுமா? ஏனென்றால் அந்த நண்பனுடைய சுபாவம் நிச்சயமா எனக்குள்ள வரத்தான் செய்யும். ஒரு குடும்பம் என்று வைத்துக் கொள்ளலாமே. ஒரு சண்டை ஓடக்கூடியவங்க, புரிந்து கொள்ளாதவங்க, பொறுமை இல்லாதவங்களோடு கூட ஒரு பொறுமை உள்ளவர்கள் இழைக்கப்படுகிறார்கள் வைத்துக் கொள்வோம். எவ்வளவு நாள் பொறுமை உள்ளவர் பொறுமையா இருப்பார்? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? கொஞ்ச நாளைக்கு தான் சொல்லி சொல்லிதான் பார்ப்பார். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், சாது மிரண்டால் எவ்வளவு பெரிய காடானாலும் போதுமானது அல்லன்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆகவே இரு மன நிலைமைகளிலே, இரு விதமான வித்தியாசமான சூழ்நிலைகளிலே வளர்ந்த நாம் ஒன்றாக இணைக்கப்படும் போது இந்த இடத்துல ஒருத்தர் பொறுமையுள்ளவராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பொறுமை இல்லாதவராக இருந்தாலும் சரி, எழும்புகிற சூழ்நிலைகளாலே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக, உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், எறும்பு ஊற கல்லும் செய்யும். பூன் ஊதுனா பறந்துடும். ஆனா எறும்பு தொடர்ந்து ஓடும் என்றால், அதிலே வழித்தடம் பதியும் என்றால், நம்ம யோசிச்சு பாருங்க. இருதரப்பட்ட நிலைமைகள் யாருமே யாரையும் விட்டு கொடுக்கறதே. 2 வாட்டியும் நான் பேசி பார்த்துருக்கேன். நான் கரெக்டா இருக்கிறேன் பாஸ்டர், இந்த பக்கம் கேட்டோம் நானும் கரெக்டா இருக்கிறேன் பாஸ்டர். அப்புறம் ஏன் இப்படி பிரச்சனை? அது எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். எங்க எடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில தேவன் கிருபையா என்ன செஞ்சாரு? நம்ம அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து காட்டு ஒலிவ மரமாயிருந்த நம்மிலே, காட்டு ஒலிவ மரம் என்ன பழத்தான் தரும்? காட்டு ஒலிவ மர பழத்தை தான் தரும். ஆனா தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த இடத்துல நாம் திவ்ய சுவாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி நாட்டு ஒலிவ மரத்தோடு இணைத்திருக்கிறார். 2 பக்கமும் குறை இருக்கும். குறை இல்லாதவங்க உலகத்துல இல்லவே இல்லை. யாரா இருந்தாலும் குறைவு இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி சப்ப கட்டிக்குவாங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் என்ன இருக்கும்? கோபம் வந்தா எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனா சப்ப கட்டிக்கிறதுக்கு சில வார்த்தைகள். ஆனா தேவனிடத்திலே வரும் பொழுது, தேவனிடத்திலே அது கொண்டு வரப்படும் பொழுது, தேவன் தனக்கேற்ற விதத்திலே நம்மை உருவாக்குவார். ஏனென்றால் அவர் படைக்கும் பொழுது மண்ணினே படைத்தாலும் மண்ணுல என்னங்க சுவாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. 5 பேருக்கு ஒரே சுவாபம் இருக்கு. 5 பேரும் 5ஆ இருக்கிறோமே. மண்ணில் தானே படைச்சாரு. மண்ணுல என்ன அப்படி என்ன கேரக்டர் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. மண்ணு தான். ஆனா
எந்த சுவாபமுமே தீய சுவாபமோ எந்த சுவாபமே இல்லாத அந்த மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கினாலும் இன்ஃப்ளூயன்ஸ் மற்ற காரியங்கள் மனிதனாக்கப்படும் பொழுது இணைந்து கொண்டதோ சுவாபத்தை என்ன செய்யுது? மாத்துது. ஆதாமும் மாத்திக்கல, ஏவாளும் மாத்திக்கல. தப்பை யார் மேல போட்டாங்க? நீர் கொடுத்த நீர் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல போட்டு தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்து கொண்டார்கள் என்றால் குறை உள்ளதாகவே மாற்றிக்கொண்டார். ஆகவே உலக வாழ்க்கையிலே நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், குடும்பம் என்று வரும் பொழுதும் சரி, உறவுகள் என்று வரும் பொழுதும் சரி, நண்பர்கள் என்று வரும் பொழுதும் பலவரும் பல சுவாபத்தோடு கூட நிச்சயமா இருப்பாங்க. ஆனா இயேசுவிடத்திலே வரும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வசனம் நல்லா இருக்குல்ல, அந்த வசனத்தின்படி நடந்தா என்ன நல்லா இருக்கும். ஏன்னா வசனத்தினாலே அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். ரெண்டு விதமாய் இருந்தாலும் இவைகள் யாரிடத்திலே கொண்டு வரப்பட்டது? தேவனிடத்திலே கொண்டு வரப்பட்டது. குறைவுள்ள அப்பமாய் இருந்தாலும் 30,000க்கு அதிகமான மக்கள் இருந்தாலும் இயேசுவின் கரத்திலே வந்த பொழுது குறைவு நிறைவானது. மக்களுக்கு திராட்சரசம் கொடுக்க குறைவு இருக்கும் பொழுது தண்ணீரினாலே கச்சாடிகளை நிரப்பி ஆண்டவர் அதை தன்னுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்த போது தண்ணீர் ஜாடியில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் திராட்சை ரசமாய் மாறிட்டு அவங்க சொல்லலையா, இதுவரைக்கும் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ரசத்தை குடித்ததே இல்லை, அவ்வளவு சுவையான ஒன்று. ஆகவே எப்படிப்பட்டதா இருந்தாலும் இயேசுவனிடத்திலே கொண்டு வரப்பட்டால், இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டால் நிச்சயமா நான் சேலஞ்சிங்கா சொல்றேன், இந்த மாதம் அவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றையும் நிரப்புவார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஏன்ட்ட இருக்க பிரச்சனை நிறைய இருக்கு, இந்த ஒவ்வொரு பிரச்சனையா சரி பண்ணணும்னா எனக்கு 10 வருஷம் டைம் கொடுத்தா கூட பத்தாது. ஐயா 10 வருஷம் டைம் கொடுத்து 10வது சொன்னாலும் இயேசுவிடத்திலே நீ வருவாய் என்றால், நீ 10 வருஷமா உன்னை ட்ரை பண்ணி மாற்ற முடியாத நிலைமையும் ஆண்டவரால் மாற்ற முடியுமா? முடியாதா? அவர் பலன் தருவார் அல்லவா? சூழ்நிலைகளிலே போராட்டங்களிலே நீ எந்த இடத்துலலாம் சரிக்கு விழ வேண்டும் என்று சத்துரு விரும்புகிறானோ, உலகம் விரும்புகிறதோ, உன்னை பகைக்கிறவர்கள் விரும்புகிறார்களோ, அந்த இடத்துல நீ விழும் பொழுது அவருடைய கரம் நிச்சயமா தாங்கும். உன் கால்கள் சறுக்குற ஆண்டவரே அந்த சூழ்நிலையில என்னால முடியாது நீ சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உன்னை தாங்குவார், நிச்சயமா உன்னை ஏந்துவார், நிச்சயமா உன்னை சுமப்பார், நிச்சயமா உன்னை தப்புவிப்பார், நிச்சயமா கனப்படுத்துவார், நிச்சயமா மென்மேலும் அவர் உயர்த்தவர் போதுமானவராய். ஆகவே நாம் யாரிடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்றால் எல்லாவற்றையும் நிறைவுள்ளவனை மட்டும் அல்ல, எல்லா நிறைவையும் இழந்து போய் முழுமையும் குறை உள்ளவனாய் இருந்தாலும், அந்த குறைவுள்ள பாத்திரம் எதற்குமே பயன்பட முடியாது என்று இருந்தாலும் உண்டாக்கின ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலும் எல்லாவற்றையும் செய்யும்படியான பலத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறபடியினாலே இந்த மாத வாக்குத்த வசனத்தின்படி எல்லாவற்றாலும் நிரப்புவார். தேவன் வெறுமையை உண்டாக்கினவர் அல்ல, சத்துரு வெறுமையை உண்டாக்கினாலும் சில இடங்களிலே நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் வெறுமை வந்தாலும் தேவன் அந்த வெறுமையிலே அப்படியே விட்டுருந்தார்னா எல்லாம் வெறுமையாகி ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். மறுபடி வேற ஒன்றை என்ன செய்ய முடியாது, படைக்க முடியாது. ஆகவே வெறுமை உண்டாகாதபடிக்கும் தேவன் தொடர்ந்து தன்னுடைய கிரியைகளை இந்த உலகத்திலே செய்யும்படியாய் நிறைவை உண்டாக்கினவர் நிச்சயமா நமக்கு நிறைவு தந்து இந்த மாத சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆவி, ஆத்துமா, சரீரம், எதிர்காலம், கையின் பிரயாசம், ஈவன் தூக்கம் நல்லது இல்லை அது, அதை கூட ஆசீர்வதித்து உலகத்துல எந்த மிருகம் நடந்து போனாலும் ஒண்ணுமே ஆகாது. மனுஷன் மட்டும் ஒரு இடத்துல தொடர்ந்து நடந்தா புல்லு கூட முளைக்காதுங்க. மனுஷனை ஒரு வீடு கட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா பார்த்து பொறாமப்பற்றக்கூடாதுன்னு ஒரு மனுஷனை மாதிரி பொம்மை செஞ்சு என்னை பார்த்து அவ்வளவு பவர்ஃபுல் பர்சன்ஸ்
ஆனா இப்படிப்பட்ட போஷன் தேவனுக்கு முன்பதாக வரும் பொழுது சகல குறைவுகளையும், அப்ப நம்மகிட்ட ஏதாவது குறைவு இருந்தால் கிறிஸ்துவுக்குள் என்ற அனுபவத்துல ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆகவே இந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்ட பின்பு எந்த அளவுக்கு அவரோடு இருந்தோம், வேதம் சொல்லுகிறது, நாம் அவரோடு சேர்ந்தால் அவரும் நம்மோடு சேருவார். நாம் அவரை விட்டு விடாமல் இருந்தால் அவரும் நம்மை விட்டுவிட மாட்டார். நாம் அவரை மறவாமல் இருந்தால் அவரும் நம்மை, ஆகவே நாம் அவரை நெருங்கி வந்தால் நிச்சயமாய் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில, அடுத்து என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே குறையாது. அந்த நம்பிக்கையோடு இந்த மாதம் ஓட்டுங்க. எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் நிச்சயமாய் எல்லாவற்றையாலும் நம்மை நிரப்புவான். மனுஷன் செய்கிற தீர்ப்பு, உலகத்திலே நாம் வாழும் பொழுது பலவிதமான தவறான தீர்ப்புகள் நம்ம மேல சொல்லப்படும் பொழுது நம்முடைய இதயம் உடைஞ்சு போகுதா போகலையா? இந்த பெண் சட்டத்தை அறிந்தவள், தப்பு செய்தவனும் சட்டம் தெரிஞ்சவனா இல்லையா? ஆனா மனுஷன் என்ன செய்தான்? ஒருத்தனை விட்டுட்டான். ஒருத்தரை விட்டா என்ன செஞ்சிருக்கணும்? தப்பு செய்த 2 பேரையும் தான் விட்டுருக்கணும். 2 பேருமே தப்பு தான். ஆனா 2 பேரையும் விட்டாம ஒருத்தரை பிடிச்சிட்டு ஒருத்தரை என்ன செஞ்சுட்டா? அவ இயேசுவிடத்துல கொண்டு வரப்பட்டதுனால ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது. என்னது என்று போனா, கர்த்தர் எவரையும் தப்ப விடவே மாட்டார். எப்படின்னா, ஒரு தப்பு செய்தவனை அப்படியே விட்டுட்டோன்னு வைத்துக் கொள்ளுங்கள், தப்பு என்ன செய்யும்? பெருகுமா இல்லையா? அப்ப தேவனிடத்துல கொண்டு வரப்பட்டபடினால ஒருத்தர் தான் கொண்டு வரப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் கொண்டு வரப்படல. ஆனா கொண்டு வரப்படாதவன் எப்படி தொடப்பட முடியும்னு நினைக்கிறீங்க? யாரா பதில் தெரிஞ்ச கையை வைத்துங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருக்கோம் இல்லையா? சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, டைமை வேஸ்ட் பண்ணாம நானே பேசிடுறேன். 2 பேர் வந்தாலும் 2 பேரையும் கல்லறிஞ்சு தான் கொல்லணும். இப்போ அவன் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்? செத்துருவா, அவன் அழிஞ்சிருவான். நான் என்ன செஞ்சிருவேன்? நான் தப்பிச்சிருவேன். என்ன அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவிடத்துல இவள் தான் வந்தா. ஆனா இவள் இயேசுவிடத்துல வந்தபடியினாலே இயேசு கொடுத்த தீர்ப்பு நிச்சயமா அவனை உணர்த்தாதாங்க. நிச்சயமா உணர்த்தும். அவன் ஆண்டவரை குறிச்சு வித்தியாசமா எண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஆண்டவரை குறிச்சு எப்படி எண்ணாலும் கூட தேவன் எப்படி இரக்கமாய் இருக்கிறார், எப்படி மனம் உருக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு பகுதி மிகவும் நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. அப்ப தேவனிடத்துல கொண்டு வரப்படும் பொழுது பாதி வேற மாதிரி இருந்தாலும், நம்மை சார்ந்து பாதி வேற மாதிரி இருந்தாலும், தேவனிடத்திலே கொண்டு வரப்பட்டால் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். அழிவுக்கு நியமிக்கப்பட்டதையும் கர்த்தர் காக்கிற அதே வேளையில அழிவிலிருந்து தப்பிச்சு போய் ஆனா தண்டிக்கப்படணும் அந்த இடத்துல இருக்கிறவனையும் தேவன் தொட்டு அவராலே என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆகவே தேவனிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை இந்த கால வேளையில கொண்டு வருவோம். என்ன மாற்ற முடியாத பிரச்சனை என்றாலும் அவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினால ஆண்டவரை பாதி தானே வந்திருக்குது, கவலைப்படாத, மீதம் உள்ளதையும் கர்த்தராலே மீட்டு தர முடியுமா? முடியாதா? ஏனென்றால் அவர் மீட்பராக இருக்கிறார், அவர் இரட்சகராக இருக்கிறார். ஒரு இடத்துல தப்புனாலும் எந்த இடத்துல கர்த்தர் அவரை பிடிக்கணுமோ தேவனை தாண்டி யாரும் போயிட முடியுமா? உலகத்துல முடியுமா? நிச்சயமா முடியாது. தேவன் யாரையும் சும்மா விடவே மாட்டார். இப்போ ஒரே வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க மார்த்தாளும்
மரியாள் 2 பேருக்கும் 2 விதமான வித்தியாசமான எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் மாற்றினாரா? இப்போ சகைவை எடுத்துக்கொள்ளுங்க. சகையை ஆண்டவர் சொல்றத செய்யணும்னு விரும்புறான். ஆனா சகையின் குடும்பத்தார் அப்படி இருந்திருப்பாங்களா? பேச மாட்டேன்றீங்க. வித்தியாசமா தான் இருக்க முடியும். இப்ப நான் இருக்கேன், என் வீட்டையே வித்து எல்லாரும் கொடுக்கணும்னு நினைச்சா என் வீட்டில் விட்டுருவாங்க. சிஸ்டர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த ஆள் திடீர்னு செஞ்சாலும் செஞ்சு விடுவேன். நான் கொடுக்க நினைச்சா கொடுத்துருவேன். எவரும் என்ன தடுக்கவே முடியாது. நிச்சயமா கஷ்டம்தான். ஆனா அப்படி கஷ்டமான ஒரு இடத்துலையும் கர்த்தர் அந்த வீட்டையே ரட்சிக்கலையா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டது ஒரே நபர் தான். பெருங்கூட்டமான மக்கள் அவனை பாவி பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவன் அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஆண்டவரே, ஒருவேளை குறைவு இருக்கும் என்றால் நான் அதை என்ன செஞ்சுறேன். அவன் அழகான வார்த்தை சொல்றான், ஆங்கிலத்துல மிகவும் அழகாக இருக்கிறது. நான் தவறு செய்தது உண்டானால் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நான் தப்பு செஞ்சிருந்தா எல்லாரும் சகைவை என்ன ஆக்கிறாங்க? குற்றவாளி ஆக்கி அவனை சிலுவையில் அடிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில பார்த்தா சகையு அப்படிப்பட்ட தவறு செய்தவனாக தெரியவில்லை. நான் செய்திருந்த எத்தனை மடங்கா கொடுக்குறேன்? என்ன இருக்கும்? நிச்சயமா இருக்காது. செய்திருந்தால் அடுத்து ஒரு காரியம் சொன்னான், என் ஆஸ்தியில் பாதிய. இதுதான் கஷ்டம். அவன் தவறு செய்து எதை இழப்பதற்குரிய நிலைமை இல்லை. ஆனால் ஏழைக்கு இறங்குவதன் மூலமா பாதியை கொடுக்க வந்தாலும் கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்கும்படியா அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா. ஆகவே தான் சொல்லுகிறேன், தேவனிடத்துல சில வேளைகளிலே முழுமையாய் வர முடியாம அரைகுறையாய் காணப்படுகிற நிலைமை நமக்குள் இருந்தாலும் சில வேளை நம்ம அரைகுறையா இருப்போம். உலகத்தை சொல்லுவோம், ஆள் பாதி ஆடை பாதி. இந்த மாதிரி பாதி ஆண்டவர், பாதி தாண்டவகம். பாதி பாதியா இருந்தாலும் இயேசுவிடத்திலே வந்தால் நிச்சயமாய் முழுமை அடைவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவனை எல்லா தீமைக்கு நீங்களாக்கி ரட்சித்தவர். இந்த மாதம் இந்த வாக்குதத்த வசனத்தின் அடிப்படையில நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, அன்னைக்கு ஒருத்தியை தான் முடிச்சுட்டு வந்தாங்க, ஒருத்தரை விட்டுட்டாங்க. ஆனா உம்மிடத்திலே வந்தபோது நீர் எப்பவும் அரைகுறையா செய்கிறவர், சகலத்தையும் சரியா செய்கிற தேவன். எனக்கு இந்த மாதம் தீர்ப்பு செய்யுங்க ஆண்டவரை சொல்லுங்க. தேவ சமூகத்தில் தீர்ப்பு கொண்டு வந்தா நல்ல தீர்ப்பு கிடைக்குமா கெட்ட தீர்ப்பா? நல்ல தீர்ப்பை கர்த்தர் நிச்சயமா உனக்கு எதிரானதெல்லாம் என்ன செய்வார்? சாதகமாய் மாற்றுவார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்கிறவர் ஏன் செய்ய மாட்டார்? உங்க உறவுக்குள்ள பகைகள் இருக்கலாம், அநேகர் உங்களை காய்மாகாரமாகவே பார்க்கலாம், உங்களுடைய நல்ல உயர்வை விரும்பாதவர்களாகவே இருக்கலாம், எது செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் நீ யார்கிட்ட வந்து நிக்கணும்? அடே கிருபையா அவளை பிடிச்சி யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? இன்னைக்கு நம்ம யாரோ பிடிச்சி கொண்டு வந்து யார்கிட்ட விட்டு போயிட்டாங்க. நாம வரல, நாம விரும்பிய ஆண்டவர்கிட்ட வந்தோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா அன்னைக்கு கழுதையை போய் பிடிச்சிட்டு வந்த மாதிரி கழுதையாகி என்ன கழுதைன்னா அழகுங்க. நம்ம தான் தப்பா நினைக்கிறோம். கழுதைன்னா அழகுதான். உங்களை பிடிச்சிட்டு வந்து கர்த்தர் உங்களை 7 கழுதையா மாத்தி பரிபூர்ணமாக்கி ஒரு பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனா மனுஷன் என்ன நினைச்சான்? தொலைஞ்சான். அவளை பிடிச்சிட்டு வந்தவெல்லாம் என்ன நினைச்சான்? தொலைஞ்சான். அதை தப்பிச்சு போனானே அவன் நினைச்சான் தொலைஞ்சா. நானும் என்ன செஞ்சேன்? தப்பிச்சே நினைச்சான். ஆனா கர்த்தர் யாருடைய மனுஷ விருப்பத்துக்கு என்ன செய்யல. அப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால், ஆண்டவரோடு இருந்தால் எந்த மனுஷனின் எதிரான ஒரு விருப்பத்துக்கு கூட ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆபீஸ்ல பகையாளி இருக்கலாம், உங்க உறவுக்குள்ள பகையாளி இருக்கலாம்,
உங்களை பகைக்கிறவங்க, தாவீது சொன்னா தலைமுடியின் எண்ணிக்கையை காட்டல, எனக்கு சொல்ல முடியல, இப்ப கம்மியாத்தான் இருக்கு. தாவீதுக்கு அடர்ந்த பம்ப தலை என்று சொல்லுவோம். அவனை எண்ணி முடியாத அளவுக்கு இருந்தாலும் எண்ணி முடியாத அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய அரவணைப்பு அவனை என்ன செய்தது? நன்றாக காத்து கொண்டது போல கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் மூடி மறைத்து காக்கிறது போல காக்கிற தேவன். ஏந்துவேன், சுமப்பேன், கப்புவிப்பேன், கனப்படுத்துவேன் என்று சொன்னவர் நிச்சயமா கனப்படுத்துவார். மதுரையில் ஒரு இடத்துல வீட்டில் தேவனுடைய வார்த்தை கொடுத்து கொண்டு வந்தேன். உறவினர் ஒருவர் வந்தாங்க. தேவனுடைய வார்த்தை கொடுத்தனால அவங்களுக்கு ஆண்டவர் பிடிக்காது, வெளியவே நின்று விட்டார்கள். முக்கியமான காரியம் உள்ள வந்து தான் ஆகணும். ப்ரேயர் மீட்டு முடிஞ்ச வரைக்கும் வெளியவே நின்றுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு இயேசுநாதர்னா பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்றவங்கள்ட்ட என்ன பேச முடியும்? ஒண்ணுமே பேச முடியாது. ஆனா அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பணும். இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இப்போ போய் ஒரு இடத்துல கார்டு கொடுக்கணும் அடுத்த வீட்டில். அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க பாஸ்டர். அப்போ நான் ஜெபம் பண்ணி அனுப்பேன், ஆண்டவரே இங்கே உள்ள வர அவங்களுக்கு பிடிக்கல, இங்கே வந்ததுனால அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் இப்போ இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு. ஆண்டவரே நீர் தேவன் என்றும் உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்பதை இந்த குடும்பம் கண்டுகொள்ளும்படியாய் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிட்டேன். தேவனை பிடிக்காதவங்களுக்கு ஜெபம் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும்? நமக்கே நம்பிக்கை கம்மி தான். 1000 பேசுவோம், ஆனால் நமக்கு ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை கம்மி தான். அவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி போயிருப்பாங்க? சிலருக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போறதுக்கே பயம். வீட்டுகள் வளையும் போது எப்படி இருக்கும்னே தெரியலம்பாங்க. அப்படி இருக்கும்போது பகைக்கிறவர்கள் மத்தியில, வெறுக்கிறவர்கள் மத்தியில இப்ப நம்ம போனா பிரச்சனையை சந்திக்க வேண்டுமே என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது போய் மெல்ல கதவை தட்டினாங்க. தட்டின உடனே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாகும்படியாய் செய்கிறது. ஏன்னா அவரிடத்திலே வந்தபடியினாலே என்னிடத்திலே வந்த யாரையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவர் சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் பலரை போய் பாருங்கன்னு சொல்லல. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து அவன் பாருங்க, என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? நிச்சயமா நல்ல முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடி கர்த்தர் இந்த மாதம் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். நீங்கள் அவரிடத்திலே வந்தபடியினாலே, அவரிடத்திலே தஞ்சமாய் வந்தபடியினாலே, ரூத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு அருமையான வசனம். அவருடைய நிழலிலே, அவருடைய செட்டையின் மறைவிலே தஞ்சமாய் வந்த உனக்கு அவரால் பலன் இல்லை, நிறைவான பலன். அதே போல அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்திருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் பலன் அல்ல, நிறைவான பலனை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளை. ஏன்னா நாம் யாரிடத்துல வந்திருக்கிறோம் என்றால், நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, நம்மை விசாரிக்கிற, நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வைத்திருக்கிற, நம்மை மறவாத, இறுதி வரைக்கும் நம்மோடு இருக்கிற ஆண்டவரிடத்துல நான் வந்தபடியினாலே அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் நிச்சயமா உங்களை திக்கற்ற விட மாட்டார். இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க திக்கற்றவர்களாய் மாறுவதற்கு வர வேண்டிய சரியான இடத்துல வராம இருந்திருக்கலாம். சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க, ஆனா யார் இடத்துல முழுமையா வராம இருந்திருப்பீங்க. ஆண்டவரத்துல வரும்போது எப்படி வரணும்? முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு வரணும். நம்ம எதோட வந்திருக்கோம் தெரியாது. ஆகவே நாம் அரை குறையாய் வந்தபடினால உலக பழமொழி குறைகுடம் கூத்தாடிக்கிட்டே தான். நிறைய குடத்துல தண்ணி கொண்டு போய் வீட்டுக்கு ஈஸியா கொண்டு போயிடலாம். ஆனா குறை குடத்துல தண்ணி கொண்டு போனா எடுத்த தண்ணியும் போய் சேராது.
அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. குறை குடத்துல தண்ணி கொண்டு போய் அதை அலம்பி கொட்டாம இருக்குன்னா உள்ள ஒரு இலைய போட்டுருங்க. அது என்ன செய்யாது, அலம்பி ததும்பி வெளியே விடாது. நம்ம எப்பவுமே இப்போ பால் வெள்ளையா இருக்கு, தண்ணி சேர்த்து கண்டுபிடிக்க கூடாதுன்னா அதுக்கு கொஞ்சம் சீனி சேர்த்தா போதும். மீட்டர் போட்டாலும் எப்படி காட்டும், அளவு சூப்பராக காட்டும். குறுக்கு வழியில போகாதீங்க, சரியான வழியில போங்க, சரியான வழியில நடங்க. நிச்சயமாய் உங்களை உயர்த்துகிற தேவன் இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது, நான் சந்திக்காத பிரச்சனையே இல்லை. என் மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்க, சந்திக்காத பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதன் மத்தியிலேயும் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா இது மட்டும்தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலே இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தான். இது மட்டும் என்னை பிழைக்க செய்கிறது, பிழைக்க செய்து கொண்டு இருக்கிறது, இன்னும் தொடர்ந்து பிழைக்க செய்ய போகிறது. ஆகவே தேவனிடம் நாம் நெருக்கமாய் சேருவோம். எபேசியர் நிருபத்துல கர்த்தருக்குள் என்ற நிலைமைய 36 முறையா எபேசியர்ல இருக்கு 36 முறை என்று நாம் பார்க்கலாம். ஆகவே நெருங்கி வருவோம் என்றால் நிச்சயமா இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு. ஆமா, அடுத்து நாம் பார்ப்போம். தேவன் இந்த சம்பவத்தில் இன்னும் சற்று விரிவாய் பார்க்க நான் விரும்புகிறேன். இப்ப கல்லறிய வந்தாங்க ஒரு கூட்டம் இல்லையா, வந்தாங்களா இல்லையா? பெரியவர்ல இருந்து சிறியவர் வரை. ஆண்டவர் கல்லறிய விட்டுருந்தான்னு வச்சிருங்க, சூப்பரா கல்லறிஞ்சிருப்பாங்களா, எழுந்திருப்பாங்களா? அப்போ என்னிடத்திலே குற்றம் வைத்துக் கொண்டு நான் பிறரை கல்லறிவேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தப்புலி யாருந்தாலும் சுமரும். சும்மா விட்டுருந்தா இரத்தப்புலி வந்திருக்காது, உண்மைதானே? விட்டு இருந்ததா இரத்தப்புலி வராது. இப்ப கல்லறிஞ்சு கொண்டா இரத்தப்புலி என்ன செய்யும்னா சந்ததி சந்ததியா தொடரும். கர்த்தர் எப்படி, how he prevents, எப்படி தேவன் தடுக்கிறார், எப்படி நம்மை காக்கிறார், எப்படி நம்மை தவறாதபடிக்கு சரியான வழியிலே இறுதி வரைக்கும் நம்மை நடத்துகிறார் என்றால், கல்லறிய வந்தோன்னா கல்லறிய விட்டுருக்கலாம். கல்லறிய விட்டுட்டு அவளை கல்லறிஞ்சாலும் பாதிக்காம காக்க முடியுமா, முடியாதா? முடியுமா, முடியாதா? எவ்வளவு கல்லறிஞ்சாலும் அவன் எப்படி நின்றுட்டு இருப்பா, அப்படின்னு நின்றுட்டு இருப்பா. அப்படிதான் திரும்ப திரும்ப என்ன செய்வான் தெரியுமா? ஆனா இப்போ இந்த கல்லறிய வந்தவர்கள் கல்லறிந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாய் இரத்தப்பள்ளி யார் மேல சுமலும்? நம்ம கல்லெறியட்டாலும் எதை எறிவோம்? கல் சொல். கல்லெறிய மாட்டோம், ஆனா என்ன எறிவோம்? கல்லை காட்டிலும் மிகவும் வலிமையான ஒன்று சொல். எந்த காயமும் ஆறிவிடும், ஆனால் அது உள்ளாலும் ஆகாது. ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர். அவங்க என்ன ரொம்ப யோக்கியமானவங்களா? கல்லறியும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்திருப்பாங்க. நீங்க ரோட்ல சில தப்பு செஞ்சு அடிக்க பார்ப்போம், வந்தவன் போனவங்களாம் அடிப்பான் பார்க்கணும், சம்மந்தம் இல்லாம என்ன செய்வான். அப்போ அவன் எவ்வளவு கோபம் வந்திருக்கும். கோபம் கொண்டாலும், ஆனா இப்ப கோபமும் வரும், என்னவும் வரும், சாபமும் வருமா, பாவமும் வருமா. கர்த்தர் அதை ஒரே செகண்ட்ல சாப்பிட்டார். ஆனா வாய் பேசவே இல்லை, தரையில் குனிந்து பலரும் பல விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் விளக்கம் என்னன்னா, அவன் எங்கே, இவள் எங்கே, சரி அவன் எங்கே? என் ஆண்டவர் ஒரு நாள் அறிஞ்ச மாட்டாரு, சும்மா விடவே மாட்டாருங்க. அவன் எங்கே வந்து ஒவ்வொருத்தனா பார்த்தான், எல்லாரையும் அவனையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டாரா? கல்லெறிஞ்சு உண்மையா அந்த குற்றத்துக்கும் இந்த கல்லெறிஞ்சவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எவனோ சொன்னதை கேட்டுக்கிட்டு என்ன வந்தான், ஆனா கர்த்தர் எல்லாரையும் காத்தார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது.
ஏன்னா அந்த உலகத்தில் அவர் வரும்பொழுது பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தவர். எந்த மனுஷனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை என்பதினாலே சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லக்கூடிய தேவன் மிகவும் அருமையாய் கல்லெறிய வந்த அவங்களுக்கு கல்லெறியாம தடுத்து எல்லா வேலும் கல்ல போட்டான், வெறும் கல்லு கிடந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லாருடைய உள்ளத்தையும் கர்த்தர் என்ன செய்தாரு? எல்லாரையும் ரிப்பன்டன்ஸ் கொண்டு வந்தாரா? பாவ உணர்வுக்குள்ள கொண்டு வந்தாரா இல்லையாங்க? உலகத்துல எந்த உணர்வுக்குள்ள நடத்துறீங்களோ இல்லையோ, பாவ உணர்வுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் மனமாற்றம் ஏற்படும். தேவன் சைலண்டா செஞ்சாலும், சில சைலண்ட் கில்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க, தேவன் சைலண்டா கொண்டுட்டார். சிம்பிளா என்ன செஞ்சாரு? எழுதினாரு, பார்த்தான், போயிட்டான். கடைசியா எல்லா வேலும் போனோன்னா ஏமா உன் மேல ஒருத்தனும். அப்ப அவர் நினைச்சா இனிமே எவனும் கல்லெறியிட்டாலும் யார் எறியலாம்? இவர் போட்டு தள்ளிடுவாரு. நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன். தேவனிடத்திலே வந்தால் பிறர் உன் மேல குற்றச்சாட்டக்கூடிய குற்றங்கள் உன் மேல ஒருவேளை இருந்தா கூட, ஆனா தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் அவரிடத்துல இல்லாட்டா கூட, தீர்க்க முடியாம போனாலும் நியாயம் தீர்க்கிறவர் நம்ம அவ்வளவு கிருபையுள்ள தேவன்க. நித்திய கிருபையோடு இறங்குற தேவனோடு நீங்கள் இணைந்து வருவீர்கள் என்றால், முந்தி யாரோட நின்னா கல்லெறியணுங்கிற எரிச்சலோட கொல்லணும்னு காத்திருந்த கூட்டத்தோட நின்னா, இப்போ இயேசுவும் அவ்வளவு தனித்து நின்றார்கள். என் அருமையான இயேசுவிடத்தில் நீ என்ன காரியத்துக்கு கொண்டு வரப்பட்டாலும் காரியத்தின்படி தீர்ப்பு செய்ய மாட்டார். அவர் நம்மை உண்டாக்கின நோக்கம் இருக்கு இல்லையா, அவ்வளவு ஒரு நோக்கத்தோட தான் உண்டாக்கியிருப்பாரு. அந்த நோக்கம் செதையவே விடலையே. இயேசுவிடத்திலே வந்தால் உன்னை உண்டாக்கின நோக்கம் ஒரு நாள் சரியாது. உன்னை எப்படியெல்லாம் உயர்த்தணும், உன்னை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், உன் வாழ்க்கையின் மூலமா கர்த்தர் என்னென்ன காரியம் செய்யணும்னு நினைச்சாரோ அத்தனையும் செய்வார். எல்லாவற்றையும் அது எப்போ? இயேசுவும் நானும் தனித்து நிற்கும்போது. ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேறு விதத்தில் நிர்பந்தமாய் பிடித்து வரப்பட்டாலும், கல்லறிய விரும்பினவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டாலும், இப்பொழுது இயேசுவும் அவளோடு இருந்தபோது ஒரே ஒரு வார்த்தை, இனி சொல்லிட்டு நான் நம்புறேன் புதிய வாழ்க்கை தந்திருப்பாரா? இப்ப அவ தெருவில் நடந்து போகும்போது தலை தொங்கி நடந்திருப்பா இல்லையா? குற்றவாளி குற்றவாளி தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ தலை நிமிர செய்கிற தெய்வம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை தலை கவிழ்ந்து போயிருந்தால், நிமிர்ந்து நிற்க முடியாது இருந்தால், இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு சொல்றேன், இயேசுவை நீயும் தனித்து நின்றா உன் பேர் மாறும், உன் நிலைமை மாறும், உன்னை எதிர்காலம் மாறும். உன்னை வித்தியாசமா பார்த்தவெல்லாம் இப்ப வேற மாதிரி பார்க்க கர்த்தரே கிருபை செய்வார். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த மாதம் கடந்து சொல்லுவோம். அன்னைக்கு பாவிக்கு இறங்கினவர் எந்த ஜனத்துக்கு இகழ்ச்சி என்று சொன்ன இடத்துல கர்த்தர் புதிய காரியத்தை செய்து அதை கூட்டிட்டு வந்தான் பாருங்க. அந்த பரிசையை கொடுத்துக்கு என்ன போட்டு அனுப்புனாரு? முக்காடு போட்டாரு. உனக்கு எதிராக இருக்கவங்களுக்கு என்ன போட போறாரு? மெட்ராஸ்ல போனீங்கன்னா குதிரை பந்தயத்துக்காக உட்காந்துருப்பானுங்க. காலையில பாத்தீங்கன்னா அப்படியே ஒருத்தன் பார்க்க மாட்டான். சிவன் கூட தெரியும் நினைக்கிறேன். ட்ரெயின்ல போனீங்கன்னா என்னென்னமோ கணக்கு போட்டு உட்காந்துருப்பான். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா துண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க பிளாட்ஃபார்ம்ல. என் ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க செய்வார். ஆகவே நம்ம குற்றப்படுத்துறோம் முன்னாடி நம்ம என்ன செய்ய போறாரு? கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்த மாட்டார். எல்லாவற்றையும் இந்த காலவேளையில உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. வந்து ஜெபம் நடத்துவாங்க.